ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வயலுக்கு வந்திருக்கோம். எங்கள் வயக்காடுக்கு களை பறிச்சிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் நான் தான் களை பறிக்கணும். எனக்கு அந்தளவுக்கு பறிக்க தெரியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணது அவருக்கு சப்போர்ட்டுக்காக வந்து நிற்கிறேன். நான் வந்து உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் நேம் ஜபஸ் சலோமி. களை பறிச்சாதான் நெல் பயிர் நல்லா வளரும். பார்த்துக்கோங்க, அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கோங்க. விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாட்டின் முதுகெலும்பு விவசாயி. கரெக்டாக நான் அப்படி இந்த வீடியோ அப்படி நான் யூடியூப்பில் போட்டுறேன். அதுதான் ஓகே போடலாம். அதெல்லாம் போடலாம். களை எடுத்தாலும் பயிர் நல்லா வளரும். முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயத்தை பயன்படுத்துங்க. இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தாதீங்க. மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணுங்கள். நெல் நல்ல பயிர் நல்லா வளரும். நிறைய நெல் ஆகும். இதுதான் எங்கள் வயக்காடு. எல்லாம் பார்த்துக்கோங்க. எங்கள் வயக்காட்டை நெல் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த நெல்லுக்கு பேர் என்ன பேரியா? கர்நாடக பொன்னி. என்னோடய சேனலில் வந்து நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டு விவசாய வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், அது இந்த இதில் தான். இனி இந்த புல் இன்னும் அறுக்கிறதுக்குன்னு 1.5 மாதம் ஆகுமா? நான் அடுத்து உங்கள் கதிர் வந்தால் காட்டுறதுக்கு வரேன் வயக்காட்டுக்கு. இப்போ ஏகப்பட்ட களை வந்துட்டான் எங்கள் வயக்காட்டில். இந்த வயலில் அந்தளவுக்கு களை இல்லைன்னா இது வந்து ஒரு 3/4 ஸ்டேஜ் வந்திருக்கு. பாதி ஸ்டேஜ் இன்னும் கதிர் வரணும். அப்புறம் உங்களுக்கு நான் அப்பப்போ வந்து வயக்காடுக்கு வந்தோம்னா காட்டுறேன். வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து செம்மையாக களை எடுப்பாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. யார் யார் விவசாயத்தை நேசிக்கிங்களோ, விவசாயத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு 10 மாதம் இருக்கும். இப்போ தான் நாங்கள் லைவ் எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது. நாங்கள் இப்போ தான் ஓனாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ லைவ் போடுறோம், ஓனாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டே தெரிஞ்ச இந்த வயக்காட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த வயக்காடு இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த நெல் அறுவடை நெல் எப்படி விதைக்காங்க, எப்படி நாற்று நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரியாது எனக்கு. அதனால் இனி உங்களுக்கு நான் காட்டுறேன் எங்கள் வயலில் நாங்கள் என்னென்ன வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்க களை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏன் அப்படி கையால் களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு விளக்கம்? எதுக்கு கையால் களை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். கையால் களை எடுத்தால் தான் களை வந்து நல்லா சுத்தமாக எடுக்கலாம். இதுக்கு களைக்குள்ளி போட்டாச்சுன்னா ஒழுங்காக படாது. அப்புறம் நாற்று நல்லா மிதிப்படும் சொன்னீங்கல்ல, நல்லா மிதிக்கிறதுனால அந்த பயிர் வந்து நல்லா வளரும். கேட்டுக்கோங்க விவசாயத்தை பற்றி. களை எடுக்காமல் விட்டாச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. களை எடுக்காமல் உரம் போட்டாச்சுன்னா பயிர் வளராது, களை தான் வளரும். இப்போ தான் களையை சுத்தம் பண்ணிட்டு வயக்காடு நல்லா பார்த்துக்கோங்க. பசுமை நிறைந்த ஒரு லைஃப்னா அது கிராமத்து லைஃப் தான். அது லைஃப் எங்கேயும் கிடைக்காது. இந்த லைஃப் எங்கேயுமே கிடைக்காது. சுத்தமான காற்று, மனசு வந்து கொஞ்சம் ஏதாவது கஷ்டமாக இருந்தால் அந்த வயக்காடுக்கு வந்தாலே போதும். ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட். அப்படியே நமக்கு என்ன கஷ்டம் இருந்துச்சு அந்த கஷ்டம் அப்படி டோட்டலாக என்ன ஆயிடும், மறந்து போயிடும். மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி ரொம்ப ரொம்ப கிடைக்கிற இடம் நமக்கு அந்த வயக்காடு தான். எங்கள் மாமாலாம் பார்த்திங்கன்னா வயக்காடு காலையில் வந்தாங்கன்னா பொழுதுக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ இவராது கொஞ்சம் நேரம் களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துடுவார். ஒரு 2-3 மணி நேரம் இல்லை ஒரு நாள் மத்தியானத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்கள் மாமனார்லாம் விடிய காலம் 8 மணிக்கு வரவர், நைட்டு 8, 9, 7, 8 மணிக்கு தான் வருவார். அப்படி வயக்காடை சுற்றி சுற்றி வயக்காடே உட்காந்து நேசிப்பாங்க. இயற்கையில்
எங்கள் மாமனாருக்கு அடுத்த தலைமுறை விவசாயி எங்கள் வீட்டுக்காரர் தான். நான் அதில் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிடுதேன். ஏன்னா மற்ற எல்லோரும் படிச்சிருக்காங்க, ஆஃபீஸ் அந்த மாதிரி வேலைக்கு போகிறாங்க. இவர் மட்டும்தான் விவசாயம் பார்க்குறாங்க. ஒருத்தர் பார்க்கணும்ல. சாப்பாடுக்கு பார்த்தே ஆகணுமா நமக்கு சாப்பாடுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். பாய் சொல்லிடுங்கய்யா. ஓகே, பாய். இன்னொன்று பாருங்கள், இந்த வயலில் களை எடுக்கணும், அப்புறம் இந்த வயலில் எடுக்கணும், அப்புறம் அந்த வயலில் எடுக்கணும். பார்த்துக்கோங்க. இது எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு 4 நாள் ஆயிரும்லையா? 2 நாள் தான் ஆகுமா. கூட அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் சிக்கன் எடுத்துருவார். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.